தனுசு ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய கைடன்ஸ் என்ன டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா அப்படின்றதையும் பார்க்கலாம். யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடியவங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது உங்களுடைய வருமானம், தினசரி வருமானம், மாத வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது. உங்களோட ப்ராஃபிட் இழுபறியாக இருக்குது. ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்து இல்லை வேறு ஏதாவது பர்சனலி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இன்னொருத்தவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பர்சனல் அட்டாக் இருக்குது, ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா, ஒரு பிரேக்கப் பாயிண்ட் சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற போது அதில் ஒரு கிளாரிட்டி இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நம்மளுடைய இந்த சாரா ஹீலிங் சேனலில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பான பலன்கள் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஸோ இந்த பலன்களை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முன்னவே வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோ அண்ட் இந்த பலனில் வரக்கூடிய கைடன்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு சின்ன விதமான சக்ஸஸ் இல்லை பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் இந்த ரீடிங், அதாவது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா பண்ணக்கூடிய இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனோட சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து நம்மளுடைய இந்த டாரோ ரீடிங் பார்த்து நிறையா பலன்கள், ஜென்ரல் ரீடிங்லேயே நிறைய பலன்கள் அடைஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு நபர் வரப்போகிறாங்க. அது எந்த நபராக வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். இப்போ உங்கள் ராசிக்கு அப்படி யார் வரப்போகிறா அதை பற்றியும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இந்த டாரோ கார்ட் ரீடிங்கில். ஸோ இப்போ இந்த ரீடிங் இது ஜென்ரலான ரீடிங். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகாத விஷயங்களை அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஸோ அவங்களுக்கு ரெசனேட் ஆகும். இதை தாண்டி உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் வேணும், ப்ரைவேட் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இல்லை இந்த மாதிரி டாரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் நான் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதுக்கான மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அங்கே கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எனக்கும் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். நம்மளுடைய சாரா டாரோ அனதர் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நம்ம உங்கள் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷனும் அண்ட் அந்த நபர் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய கைடன்ஸ் என்ன டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா அப்படின்றதையும் பார்க்கலாம். ப்ளஸ் யார் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடியவங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசி நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்து, பணம் சார்ந்து, வேலை சார்ந்து இழுபறியாக இருந்த விஷயங்கள் அது வேகமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வேகமாக ஒரு குதிரை வேகத்தில் ஸ்பீட் அண்ட் ஆக்டிவாக போக போகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த விஷயங்கள் அண்ட் ஒரு பெண் சார்ந்த விஷயங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும்போது உங்களுடைய வருமானம், தினசரி வருமானம், மாத வருமானம் இதெல்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, உங்களோட ப்ராஃபிட் இழுபறியாக இருக்குது, ஒரு பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்ற போது அதெல்லாம் ரொம்ப ஸ்பீட் அண்ட் ஆக்ஷனாக அது சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பிளான் பண்ண விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவீங்க இந்த ஆகஸ்ட் மாதம். அதற்கு ஒரு பெண்ணினுடைய சப்போர்ட்டும், அதாவது மாரல் சப்போர்ட்டும் சரி, மென்டல் சப்போர்ட்டும் சரி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வழியில் போகிறதா அந்த வழியில் போகிறதா அப்படிலாம் இருந்திருந்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ரூட், இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. ஸோ உங்களுடைய அந்த அறிவை பழைய மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ தனுசு ராசி
வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்குது? இப்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்து இல்லை வேறு ஏதாவது பர்சனலி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இன்னொருத்தவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பர்சனல் அட்டாக் இருக்குது, ஏதோ ஒரு உணர்வு சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா, ஒரு பிரேக்கப் பாயிண்ட் சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற போது அதில் ஒரு கிளாரிட்டி இந்த ஆகஸ்ட் மாதம் கிடைக்கும். ஓகே, அது எதனால் ஆச்சு, அது நம்ம நல்லதுக்கா, மேற்கொண்டு அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணலாம், அப்படியான ஒரு கிளாரிட்டி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ தனுசு ராசி, வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நடக்க போகுது? கொஞ்சம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த லைக் ஒரு கெட் டுகெதர், பார்ட்டி, செலப்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறது நல்லது. உங்களை நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஐசோலேஷன் பீரியடில் நீங்கள் யார், உங்களுக்கான பர்பஸ் என்ன, எதனால் இவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அதுக்கு உண்மையான ரீசன் நீங்கள் தானா, உங்களுடைய செயல்களா இல்லை வேறு யாராவதா, எல்லாமே உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும் தான். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி வந்து போவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கிறதுனால, ஸோ உங்களை நீங்கள் கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொஞ்சம் மற்ற விஷயங்கள் வந்து விலகி இருக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த எங்கேஜாக இருக்கிறது, செலப்ரேஷன் இதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு இருக்கு. ஸோ தனுசு ராசி, உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்கள் கீப் அப் பண்ணிக்கணும். உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்கள் வெளியே யார்கிட்டையும் ஷேர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் வேறு ஏதாவது சீக்ரெட் இருக்குது, ஒரு விஷயம் சீக்ரெட்டிவாகவே இருக்குது, எனக்கு வந்து அது தெரியவே மாட்டேது அப்படின்னா அந்த சீக்ரெட்ஸ் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ அது உங்கள் உணர்வுலேருந்தே ரிவீல் ஆகும், வேறு யாரும் வந்து சொல்ல தேவையில்லை. இதனால தான் அப்படி நடந்தது அப்படின்றது உங்கள் உணர்வுலேருந்தே உங்கள் மனசாட்சி அதை வந்து தெரியப்படுத்திடும். இந்த ஒரு சீக்ரெட் இதுதான், இதுக்காக தான் இது நடந்திருக்கு, அது அப்படியே தெரியப்படுத்தும். ஓகே, அது தெரியப்படுத்தினா அதை நான் நம்பலாமா, அதுதான் கரெக்ட்னு அப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் கரெக்டுன்னு யாராவது ஒருத்தர் மூலயமா உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் கூட தெரிய வந்துடும். ஓகே, அப்போது வந்து யோசிப்பீங்க, நம்ம மனசு சொன்னது, நம்ம மனசு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது இது கரெக்ட் தான், அப்போ இதான் நடந்திருக்கு, இதான் அந்த சீக்ரெட் அப்படின்றது யாரும் சொல்லாமலே உங்கள் வாழ்க்கையிலையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற சீக்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதம் ரிவீல் ஆகிடும் அப்படின்னு இருக்குது, த்ரூ அவுட் ஏதோ ஒரு கான்வர்சேஷன் மூலயமா. ஸோ அதனால் நீங்களும் ஒரு சில பேர்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்படியே பேச்சு போட்டு உங்களோட சீக்ரெட்ஸை அவங்க வாங்கிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஆரம்பத்திலேயே யாருக்கிட்டேயும் ரொம்ப சேர வேண்டாம், யாருக்கிட்டையும் ரொம்ப எங்கேஜாக இருக்க வேண்டாம், தனிமையாக இருக்கிறது நல்லது அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் வந்தது. ஓகே, தனுசு ராசி, ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ யார் அந்த நபர், இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை தேடி யார் வர போகிறாங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் யார் வரப்போகிறாங்கன்னா அது உங்களுடைய ஃபேமிலி சார்ந்த நபராக தான் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. அவங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கலாம், பிளட் ரிலேட்டிவாக இருக்கலாம், ஃபேமிலி சார்ந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அவங்க தான் வருவாங்க. ஆனால் இவங்க வராங்களா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஒரு வரவாக இருக்கும் உங்களுக்கு அது. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணாமலே வரக்கூடிய விதத்தில் அது நடக்கும். பட் இவங்க ஏன் வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக் கூட உங்களுக்கு இருக்கும், ஒரு ஷாக்கிங்கான ஒரு கம்மிங்காக இருக்கும் அது. ஸோ அந்த பர்சன் வரும்போது ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு விஷயத்த கேள்விக்குறியாக வச்சுருந்த டவுட்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிளாரிஃபை ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் அந்த பர்சன் வந்ததுக்கப்புறம் உங்களோட லைஃபே வந்து டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஒரு ட்விஸ்ட் மாதிரி, ஒரு படத்தில் எப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குது, இந்த ட்விஸ்ட் இங்கே வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரியவே இல்லை, அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நடக்கும். ஸோ அப்போது ஏதோ ஒரு உங்களோட பிளட் ரிலேட்டிவ் சார்ந்தோ உங்களுடைய ஃபேமிலி சார்ந்தோ ஒரு நபர் உங்களை தேடி வந்து வருவாங்க அப்படின்றது சொல்லலாம். இப்போ உடனே ஓகே இவங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத ஒரு நபர் தான் வருவாங்க அப்படி
அப்படின்றது தான் உங்களுடைய ரீடிங்கில் இங்கே வருது. என்ன நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க, டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் யார் வரப்போகிறா, அவங்களால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்க போகுது, அதை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைவாக உங்கள் மனசு இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் ஆகஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணுறதுனால கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு மெசேஜ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையிலையும் உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு அடுத்து ஒரு நல்ல பதிவுகளோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர்.